இரு எண்களின் விகிதம் 6:5 அவற்றின் எல்சிஎம் மற்றும் HCFன் பெருக்கல் பலன் 6750 எனில் அந்த எண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்கறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எல்சிஎம் மற்றும் HCFல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இங்க இரு எண்களின் விகிதம் 6:5 அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம அதை 6x அதே மாதிரி 5x எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது அவற்றின் எல்சிஎம் மற்றும் HCFன் பெருக்கல் பலன் அப்போ ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு பெருக்கல் பலன் மல்டிபிளிகேஷன் எல்சிஎம் அண்ட் HCFன் பெருக்கல் பலன் 6750 அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது பெருக்கல் பலனாக தான் இதுவும் பெருக்கலாக தான் இருக்கும். ஸோ அப்போ 6 × 5 30 x × x x ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ இதோடைய பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க 6750. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் இந்த வச்சுட்டு 30 மூலம் தான் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6750 வகுத்தல் 30 0க்கு 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 675 மூணால் கேன்சல் பண்ணால் 225 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 225. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்துமா 225 ரூட் வந்து எடுத்துமா 15. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த ரூட்டுக்கு ஸ்கொயர் அப்படியே போயிடும். அப்போ மீதி பார்த்தோம்னா எக்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 15. ஸோ கொஸ்டின்ல அந்த எண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த எண்கள் பார்த்தோம்னா 6 + 5 11 11 எக்ஸ். ஒரு எக்ஸுக்கு 15னா இப்போ 11 இன்ட்டு எக்ஸ் அப்போ 11 இன்ட்டு எக்ஸுக்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 15 ஈக்குவல் டு 165. ஸோ அந்த இரு எண்களின் கூடுதல் பார்த்தோம்னா 165. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. இரு எண்களின் விகிதம் 15:11 அவற்றின் HCF 13 எனில் அந்த எண்கள் யாருன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.